சிம்மராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் மார்ச்சிலிருந்து வரப்போகிறது. அஷ்டமத்து சனி வந்து விட்டாரே, அது ஏதாவது கெடுதல்களை செய்யுமா, இழப்புகளை ஏற்படுத்துமா, உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்குமா என்றெல்லாம் இப்பொழுதே நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். காரணம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதி சனி, 6க்கு அதிபதி 8இல் இருக்கின்ற பொழுது கெட்டவன் கெட்டடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பார்களே, அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு ராஜயோக வாழ்க்கையை கொடுக்கலாம். நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற சனிப்பேச்சு அன்றைக்கு திருநள்ளாறு, பெருச்சி கோயில், அதே போல முக்கியமான ஆலயம் திருக்கொள்ளிக்காடு, நல்லிப்பட்டி, குச்சானூர் போன்ற இடங்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். சனியை வழிபட வழிபட உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். சனியினுடைய ஆதிக்கம் இருந்தாலும் கூட குரு கடகத்துக்கு வருகின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 4, 6, 8 ஆகிய 3 இடங்களையும் பார்க்கின்றார். எனவே அந்த 3 இடங்களும் புனிதமடைகின்றன. இடம் வாங்குவது, சொத்து வாங்குவது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்வது, இப்படி சுப செலவுகளாக ஏற்படும். இடம் வாங்கி கட்டிடம் கட்டி குடியேறும் யோகம், அல்லது கட்டிய வீட்டை வாடகைக்கு முடியவில்லையே என்ற கவலை அகலும் யோகம். இப்படி ஏதாவது பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீரப்போகின்றது. வாகன யோகத்தோடு இடமாற்றங்களும், வீடு மாற்றங்களும், உத்தியோக மாற்றங்களும் கூட ஒரு சிலருக்கு வரலாம். வரும் மாற்றங்கள் எல்லாம் நல்ல மாற்றங்களாக அமைய நீங்கள் கேதுவுக்குரிய பரிகாரமாக ஞானகாரகன் கேதுவுக்கு விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, சிறப்பு வழிபாடாக வைரவன்பட்டிக்கு சென்று மார்த்தாண்ட வைரவரை வணங்குவது நல்லது. பொதுவாக வைரவருக்கென்று இருக்கக்கூடிய சிறப்பு ஆலயம் வைரவர் பெயரிலேயே வைரவன்பட்டி என்று இருப்பது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய நகர வைரவன்பட்டி. அங்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தால் வாழ்க்கை வளமாக அமையும்.